பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை கூட ஒரு படகு போல தான் இருக்கிறது. ஒரு கடல்ல அல்லது ஒரு ஆற்றுல பிரயாணம் பண்ணுகிற ஒரு படகை போல இருக்கிறது இல்லையா? நம்ம பிரயாணமாய் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற சில காரியங்களை வைத்து நம்ம அதை எதிர்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன். இந்த இடத்துல பார்க்கிறோம், எதிர்காற்று வந்தது. எதிர்காற்று வந்ததினால அலைவு பட்டது. பயங்கரமான ஒரு சூழ்நிலையை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, படகு ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு, பிரயாண ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் போக 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 எதிர்காற்று வந்ததினால படகு அலைவு பட்டது என்று நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட ஆரம்பம் ஒருவேளை அப்போஸ்தலர்ல ஒரு பிரயாணம் உண்டு. அதுல பார்க்கும் பொழுது தென்றல் மெதுவாய் அடித்ததுனால பிரயாணம் சூப்பரா இருந்துச்சு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தான் ஆரம்பம் நல்லா தான் இருக்குது. கிறிஸ்தவ பயணத்தின் ஓட்டம் நல்லா தான் இருக்குது. குடும்ப வாழ்க்கை இப்பதான் திருமணம் ஆனது, நல்லா தான் இருக்குது. இப்பதான் பிள்ளைகள் பிறந்திருக்கிறது, நல்லா தான் இருக்குது. இப்பதான் ஒரு வேலை கிடைச்சிருக்கு, நல்லா தான் இருக்கு. அப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. ஆனா திடீரென்று சொல்லி எதிர்காற்று. எதிர்காற்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட உங்களுடைய பிரயாணத்தை தடுத்து நிறுத்தும்படி எதிர்காற்று வரலாம், எதிர்ப்புகள் வரலாம். சத்துரு பல விதங்களில எதிர்ப்பை கொண்டு வரலாம். அது நிமித்தமாக நீங்க ரொம்ப அலைவுபட்டு வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நிச்சயமாகவே எப்படி அந்த படகுல அந்த எதிர்காற்று வீசினாலும் படகு அலைவு பட்டாலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார் இல்லையா? முடிவு சமாதானமா இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி கர்த்தர் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க போகிறார்.